வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 12 ராசி லக்கணங்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை எளிமையாக, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருக வழிபாடு எந்த முருகர் கூப்பிட்டவுடனே வந்து கந்தா என்று அருள் புரிவார், கடம்பா என்றால் அருள் புரிவார் என்பதனையும், எந்த முருகர் எந்த ஆலயம் என்பதனையும், கடனால் பிரச்சனை ஐயா, வேலையினால தொந்தரவு ஐயா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஐயா, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஐயான்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த 12 ராசி லக்கணத்துக்கும் தனித்தனியா இந்த கடன் தீருவதற்கு பரிகாரமாக, அதாவது எளிய கோயில் வழிபாடும், கோயில் வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எளிய நடைமுறையில் நான் வெற்றி கண்ட அற்புத வழிபாடுகளையும் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் மீன லக்கணமா, மீன ராசியா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருகர், மீனத்திற்கே பாக்கியவான் முருகர் தான். முருகர் யார் என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, கடனால் பிரச்சனை, கடன் வழக்கு வம்பு வியாதி பிரச்சனை, இதிலிருந்து மீள்வதற்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்காதா என்று கேட்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த பதிவு. மீன ராசிக்காரர்களே, மீன லக்கணக்காரர்களே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடமாக கடகம் வருகிறது. அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் அற்புதம் அற்புதம் அற்புதம். நீங்கள் புன்னை நல்லூர் மாரியம்மனை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், அதிர்ஷ்டங்கள் பெருகும். புன்னை நல்லூர் மாரியம்மன். அது மட்டும் அல்ல நண்பர்களே, இதை பொறுத்தவரை நீங்கள் கமலமுனி சித்தரை, திருவாரூரில் உள்ள கமலமுனி சித்தரை நீங்களும் வணங்கினால் மிக பெரும் வெற்றி. அதுவும் பூச நட்சத்திரத்தன்று சென்று நீங்கள் வணங்கினால் வெற்றி மேல் வெற்றி. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் தென்குடி திட்டை என்று தஞ்சாவூர் அருகிலே ஒரு ஊர் உள்ளது. குருவிற்கே பதவி கிடைத்த ஊர் அது. மீன லக்கணக்காரர்கள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று தேடுகிறீர்களே, உங்களுக்கு குருதான் அதிர்ஷ்டம். அப்போ அந்த குரு உச்சமாகக்கூடிய கடகம் பூச நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். அந்த பூசத்திற்கு உண்டான ஸ்தலம்தான் தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் ராஜகுருவாக விளங்கும் குருவை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல நண்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் முருகர் பாருங்க, அந்த 5ஆம் இடத்திலே 9க்கு அதிபதியான செவ்வாய் நீசமடைகிறார். முதலில் நீங்கள் பழனியில் கீழ் உள்ள திரு ஆவினன்குடி முருகனை வணங்கி, அவருக்கு நெய் கொடுத்து வணங்கி, பின்பு மேலே சென்று பழனி ஆண்டவரை வணங்கி, பின்பு கீழே ஒரு அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள். அற்புத பலன்களை பெறுவீர்கள் நண்பர்களே. அதை விட்டால் வள்ளிமலை ஆண்டவரை நீங்கள் வணங்கினால் மிக பெரும் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் நண்பர்களே. இது மலையும், அதாவது மேசமும் விருச்சிகமும்
உடைய ஒரு இடம் இந்த மீனத்திற்கு ஒரு வாய்ப்பு. மலையும் குளமும் ஃபேமஸாக இருக்க வேண்டும். அந்த இடம்தான் இதற்கு உண்டான இடம். போய் வழிபடுங்கள். அந்த முருகர் வள்ளிமலை ஆண்டவரும், கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடி ஆண்டவரும், பழனிமலை ஆண்டவரும் மிக பெரும் வெற்றிகளை உங்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பவளமலை ஆண்டவரை நீங்கள் வணங்கினாலும் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகிலே உள்ள பச்சைமலை பவளமலை ஆண்டவனை, பச்சைமலை பவளமலை இரண்டையுமே வணங்கலாம். வணங்கினால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லது கரூரில் உள்ள வெண்ணெய் மலை முருகனை நீங்கள் வணங்கினாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதே போல கடனால் பிரச்சனை ஐயா என்னதான் செய்வது என்றால், அங்கேயும் நீங்கள் 6ஆம் இடமா சிம்மம் வருகிறது. திருவண்ணாமலை சென்று செவ்வாய்க்கிழமையிலே சுற்றுங்கள், உங்கள் கடன்கள் அனைத்தும் தீரும். அதை விடுத்தால் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் நண்பர்களே, திருக்காலத்திக்கு போயிட்டு வாங்க. காலத்தி அப்பனை வழிபட வழிபட உங்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்தன்று அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஐயா, இந்த அளவுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஏதேனும் எளிமையான பரிகாரத்தை சொல்லுங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நண்பர்களே, அது சிம்ம வீடு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீர் வழிச்ச, அதாவது நீர் தானம், வாட்டர் டாக்டர், அதாவது ஆர்டினரி கோல்டு வாட்டரும் வரணும், நல்ல கூலிங் வாட்டரும் வரணும், ஹாட் வாட்டரும் வர்ற மாதிரி ஒரு வாட்டர் டாக்டர் ஏதேனும் ஸ்கூலுக்கு வாங்கி கொடுங்க. இல்லைனாலும் அந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி கொடுங்க, கூலிங் வாட்டர் வர்ற மாதிரி வாங்கி கொடுங்க. நிச்சயமாக அந்த பசங்க அந்த தண்ணியை குடிக்க அந்த பியூரிஃபையர் வாட்டரை கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, அநாத ஆசிரமம் பசங்க குடிக்க இந்த மீன ராசிக்கு கடன் எல்லாம் சூரியனை கண்ட பனிபோல் விலகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கிறேன். 12 ராசி லக்னங்களில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டகரமான சித்தர் வழிபாட்டையும் அதிர்ஷ்டகரமான முருகர் வழிபாட்டையும் கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களையும் கூறியுள்ளேன். இவைகளை நீங்கள் ஒரு முறையாவது முயற்சித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எத்தனையோ பேருக்கு பலவிதமான பரிகாரங்களை, நடைமுறை பரிகாரங்களை சொல்லி, செலவே இல்லாத பரிகாரங்களை சொல்லி வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 மாணவர்கள் என்னுடைய வகுப்பில் படிக்கிறாங்க. அப்போது ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணுமா, என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை A to Z, ஜோதிடம்னா என்ன, பலனெடுக்கும் வித்தைனா என்ன, தாத்தா முதல் பேரம் வரைக்கும் பலனெடுக்கும் வித்தைனா என்ன அப்படிங்கிறத என்னுடைய வகுப்புகள் இருக்குது, என்னுடைய ரெக்கார்டிங் வகுப்புகள் இருக்குது, என்னுடைய நட்சத்திர வகுப்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே வகுப்பு இருக்குது, என்னுடைய பிரசன்ன வகுப்புகள் இருக்குது. என்ன வேணுமோ அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் பின்பற்றும் போது பலிக்கும் பரிகாரங்கள்னே ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். பரிகாரத்துக்குன்னே ஒரு வகுப்பு, அதே மாதிரி பலன் சொல்லும் வித்தைக்கு ஒரு வகுப்பு, இப்படி பலவிதமான வகுப்புகள், திசா புத்திக்கு வகுப்பு, 12 பாவங்களுக்கு உண்டான வகுப்பு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான வகுப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து அத்தனையும் சரியாக இருக்குன்னு என்னை வாழ்த்தி வணங்குறாங்க. உங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுமா, எங்கிட்ட இருக்கிற இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு எப்போ தோணினாலும் என்னுடைய எண் 98 427 37 800 984273780 என்கின்ற எனது தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. உங்களை நானே கூப்பிடுவேன். இல்லை நீங்கள் நேராக கூப்பிட்டாலும் நானே எடுத்து உங்களுக்கு உண்டான பதில்களை சொல்லுவேன்.
நண்பர்களே, இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி, இந்த வழிபாடுகளை பயன்படுத்தி, நான் சொன்ன சித்தர்களை நீங்கள் கண்டிப்பாக பிடித்து கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.